பேயா அப்ப பாவம் கண்கண் தெரியாத கிளவியாக்கும் தடக்கப்பட்டு கிணத்துக்கு விழா போதுண்டு நான் சாய்க்குள்ள நீ பாட்டு ஓடி போட்டேன் வா இங்க என்ன கிணத்தை கட்டுற தவளற என்ன தவளை பிடிக்க போடுச்சு இவங்க இங்க வா என்னன்னு அவ அப்பதான் என்ன கண்டுட ராஜா ஐயோ மேன நான் என்ன செய்யறது என்னன்னு என்ன புலம்புற இதுல வந்து புலம்புற வாவன் அங்க எட்ட போயிது என்ன நடந்த இல்ல மேன இந்த மனிதனுமே நான் கையை விட்டு செத்து போச்சு ஓ அது தெரியும் ஐயோ நான் என்ன செய்கிறது எனக்கு 2-3 ஆம்புளை புள்ள அதுகளாலும் எனக்கு பிரயோஜனம் அதுகளோ ஐயோ ஒன்று வெளிநாட்டில கேள்விப்பட்டாங்க அது கல்யாணம் முடிச்சிட்டு தானே ஓ அவன் கல்யாணம் முடிச்சது ஒரு சட்டைக்காரன் அப்ப மற்ற நடுவிலான் ஐயோ நடுவிலான் அவன் திருக்கணாமலையில போர் நடத்த முடிச்சுட்டான்னு அவளோட கொண்டைக்காரி அவன் ஊரில ஐயோ அவள் பாடு சண்டைக்காரி நானாரோட இணை இருக்கிறது உன்னோட இருக்க இதனாடி விட்டுட்டு செத்து போடுவோம் என்று நினைச்சனா செத்து போடுவோம் நினைச்சு போட்டு இதுல இருக்கிறேன் ராத்திரி கழுத்துல கயிறு போட்டு தூங்கலாம் என்று கயிறு போட்ட நான்டா அது இருக்குதடா நான் உடனே அறுத்து போட்டேன் கலட்டி போட்டேன் அதுதான் என்னண்டு சாகரண்டு கிணத்தடிக்கு வந்த நான் இந்த கிணத்துக்காவது விழுந்து சாபம் உண்டு கிணத்தடியில வந்த உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது என்ன இந்த பொன்னையா பெரியாரியார் ஒரு நாள் கைபிடிச்சு பார்த்து போட்டு சொன்னவரடா என்ற மேல பச்சை தண்ணி படப்படாதண்டு அதுதான் வந்ததுல இருந்து யோசிக்க அப்ப உண்டு என்ன ஒரு கிடாரன் சுடு தண்ணி வச்சு அதுக்க விழுந்துச்சா சாக போறவ பச்சை தண்ணியில விழ மாட்டாவ எப்படி இருக்குது இது எங்கட பெண்கள் இந்த தாய்க்குலம் அதுதான் பாவம் சாவித்திரி யமனை கண்டு கேட்கிறாள் என்னையும் கொண்டு போ யமதர்மன் பார்த்தான் சாவித்திரி உன்னுடைய ஆயுள் என்றைக்கு முடிகிறதோ அன்றுதான் உன் உயிரை எடுக்க முடியும் ஆனால் உன் வாழ்வுக்கு உகந்ததாக ஒரு வரம் கேள் என்றாள் வரம் கேள் என்று கேட்ட உடனே சாவித்திரி மாமன் மாமியருடைய கண்கள் வேண்டும் என்று கேட்கிறாள் தந்தேன் உலகத்துல பாருங்க மாமனுக்கும் மாமிக்கும் முதல் கண் பெற வேண்டும் என்று கேட்கிறார் மாமனுக்கும் மாமிக்கும் கண் கிட வேண்டும் அது எங்கட மருமக்கள் என்றா அதான் சொல்லுவேன் ஐயோ கடவுளே ஏது வேலை வச்சிருக்கிற எங்கட மருமகன்டா சும்மா இல்ல எங்கட மருமக்கள்டா தச்சையிலா யமதர்மன் வந்தானண்டா ஓடி பாதி வழிக்கு போய் வரவேற்று என்ற ராசா இவ்வளவு நாளும் எங்க போய் உங்காலிக்கிறதான் எங்க நின்றி நீ இவ்வளவு நாள் வா ஐயோ கடவுளே வந்தனி நான் இங்க இந்த கிளடு கட்டை இந்த ரெண்டோடும் இந்த கண்டறியாதலோட நான் படுற பாடு ஐயோ இதுகள் இந்த வீட்டுல இருக்கு மட்டும் நான் ஒரு ஆனதீனோ ஊனோ ஒரு ராமாவோ சினிமானோ ஒரு டிவியோ கிவியோ ஒரு கூத்தோ கும்மாளமோ ஒரு தேரோ திருவிழாவோ ஒரு கோயிலோ கும்பாபிஷேகமோ அல்லது அவரோட பேச்சோ பறைச்சலோ அதுக்கு கூட விடாது ஆனதுனால எந்த ராயா வந்தனி இந்த ரெண்டையும் ஒரே தரத்துல கொண்டு போவேன் நீ கொண்டு வந்தா கவரு காணாதண்டா சொல்லு கிடா குட்டி கவரு அவட்டு தாரன் கொண்டு போ பலட்டாவ கொண்டு இப்படி கொடுத்து விடு சாவித்திரி என்ன கேட்கிறாள் மாமனுக்கு மாமிக்கும் கண் கேட்டாள் யமதரன் கொடுத்து விட்டு மறைந்து விட்டார் சாவித்திரி பின்தொடர்கிறாள் தர்மராஜா தர்மராஜா நான் என்ன செய்யலாம் நீதையை செய்யல் ராஜா
தர்மராஜா தர்மராஜா ஏன் உயிரை வாங்குறேன்? சாவித்திரி உனக்கு மாமா மாமிக்கு கண் கொடுத்த இன்னும் என்ன வேணும்னு கேட்க. என் மாமன் மாமியுடைய நாடு நகரம் கொடுக்கணும்னா யமதர்மன் குடுத்துட்டு ஓட்டமா ஓடுறான். வழக்கத்துல நாங்கள் யமனை கண்டு ஓடுவோம். இப்ப சாவித்திரியை கண்டு யமன் ஓடுறான். ஓடும் ஓடி தன்னுடைய கோட்டைக்கு பூந்துட்டான். சாவித்திரி கண்டால் விடுவாளா? நேர பின்தொடர்ந்தாள். யமதர்மா என்ன சாவித்திரி ஏன் வந்த? எதுக்கு வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? சுவாமி என்ன எனக்கு என்னுடைய கணவனுக்கு தராம வந்துட்டீங்களே, அதான் நான் கணவனுக்கு தருகிறதாக முடிவில்லை. ஒரே ஒரு வரங்கள் தர்றேன் அப்படி அப்படின்னா அவ்வளவுதான். சாவித்திரி உடனே தனக்கு ஒரு குழந்தை வரும் கேட்டார். தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு கேட்கிறார். குழந்தைதானே பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் போ. எப்படி போறது? யமதர்மா என்னது நீ என்ன ஏமாளின்னு நினைச்சிய? நீ என்ன ஏமாளின்னு நீ நினைச்சிய? நான் ஒரு கோமாளின்னு நினைக்கிறேன். அப்படியே நினைச்சிய? யமதர்மா நீ நாடு நகரம் கொடுத்த. ஆமா, அந்த வரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கிடைக்காத ஒன்ற? இரண்டாவது வரத்தினாலே மாமன் மாமிக்கு கண் கிடைக்கும்னு சொன்னேன். அதுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா கிடைக்கும். நீ இப்ப குடுத்தி ஒரு வரம். என்ன வரம்? அதுலதான் எனக்கு சந்தேகம். அதுல என்ன சந்தேகம்? மாமன் மாமிக்கு கண் கிடைக்கலாம் கிடைக்கும், நாடு நகரம் கிடைக்கும், அதுக்குதான் வரம் கொடுத்து. மூணாவது வரத்தினாலே எனக்கு இப்படித்தான் குழந்தை பிறக்கும். ஏன் பிறக்காதோ? எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தா அது என்னுடைய வயிற்றுல தானே பிறக்கணும். அடி பாவி, உன் வயிற்றுக்கு என்ன ஆச்சோன்னு? என் வயிற்று ஒண்ணுமில்லை. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தா என் கணவனுக்கு பிள்ளையாக அல்லவா பிறக்கணும். ஓஹோ, அதுக்குத்தானே நான் வரம் கொடுத்தேன். என்னுடைய கணவனோ பிணமா இருக்கிற பொழுது எனக்கு இனி எப்படித்தான் குழந்தை பிறக்கும்? கணவன் இல்லாம குழந்தை பிறக்குமான்னு அப்படி ஒரு சங்கதி இருக்கும். இது தெரியாத அசட்டு யமனோன்னு தெரிஞ்சிருந்தா கொடுக்காமலே விட்டுருப்பேன். ஆனதுனால யமதர்மா எனக்கு இனி ஒரு வாரிசு பிறக்கிறதா இருந்தா என்னுடைய கணவன் உயிரோடு இருக்க வரும். கொடுத்த வரத்தை மறக்க முடியாத யமதர்மன் அந்த சத்தியவான் உயிரை கொடுப்பதை தவிர வேறு இல்லை என்று சொல்லி அந்த சத்தியவான் உயிரை மீளவும் கொடுத்தார். சாவித்திரி அகமகிழ்ந்தால் சத்தியவான் உயிர் பெற்றார். கணவனை மீட்ட காரிகை ஆனால் யமனோடு வாதிட்ட கற்பரிசி ஆனால் அந்த சாவித்திரியின் சத்தியவான் பல்லாண்டு காலம் பூவுலகத்திலே வாழ்ந்து சிறப்பெய்தியதாக வரலாறு கூறுகிறது என்று கூறி இன்றைய சிறந்த நாளிலே உங்கள் முன்னிலையிலே வில்லிசையிலே வரலாறு சொல்ல அழைத்த இந்த இந்து இளைஞர் சங்கத்தினருக்கு எங்கள் மனம் கனிந்த நன்றியினை கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு அன்புக்குரிய நடி வாஜ்பேக்காக இருக்கின்ற என் நன்றிக்குரிய தம்பி அவர்களுக்கும் என் மனம் கனிந்த நன்றியை கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சகல செல்வங்களையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். கலைவாணர் வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வளர்க சைவ.